Hello everyone, welcome back to Talk Easy English. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 14th day of 45 days spoken English series. இந்த 14th dayல நம்ம பார்க்க போறது very interesting, very commonly and frequently நம்ம யூஸ் பண்ற tense நம்ம யூஸ் பண்ண போறோம். அதை தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது present continuous. Of course this is very interesting also. நம்ம learn பண்ணிட்டோம் அப்படினா நம்ம frequently நம்ம daily lifeல யூஸ் பண்ணலாம். So let's start the video. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது present continuous. So before we start the lesson, let me explain you something about the structure sentence எப்படி இருந்தா அது continuous ன்னு சொல்லுவோம்ங்கறதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கொடுத்திருக்கிறது subject. S னா subject, அது பக்கத்துல am இல்லனா is இல்லனா are ஸ்லாஷ் கொடுத்திருக்கேன் இல்லையா, அது இல்லனா அதுன்னு சொல்லுவோம். அது கூட என்ன யூஸ் பண்ண போறோம்னா verb நோட fourth form, that is base form plus ing, coming, eating, going, looking, seeing, இந்த மாதிரி verb ஓட ing சேர்க்க போறோம். கடைசியா வர போறது object. Now we'll see இந்த am எங்க யூஸ் பண்ண போறோம்னா subject ஐயா இருந்தா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். I am going to Chennai. is எங்க யூஸ் பண்ண போறோம்னா he, she, it. He is going to Chennai. It எங்க யூஸ் பண்ணோம், it is going to Chennai. இப்போ are எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படினா we are going to Chennai. You are going to Chennai. They are going to Chennai. இது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவர்கள் சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த டென்ஸ் யூசுவலா எங்க யூஸ் பண்ண போறோம்னா at the time of speaking. நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, நான் இப்பொழுது கிளாஸ் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். அந்த கொண்டே இருக்கிறேன் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, அப்ப அந்த ஆக்ஷன் வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு, தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருந்ததுன்னா அது நம்ம என்னன்னு சொல்ல போறோம், கண்டினியூஸ் ஃபார்ம் சொல்லுவோம். இதுக்கு சிக்னல் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா now யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லனா at present. ஓகே, I am going to Chennai now. இப்பொழுது சென்னைக்கு போய் கொண்டே இருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த நவுங்கிற வார்த்தையை நம்ம கடைசியில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி சிக்னல் வேர்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த கண்டினியூஸ் ஃபார்ம்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரைட்டு, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். நான் ஒரு லெட்டர் எழுதி கொண்டிருக்கிறேன். ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர். அவன் ஒரு லெட்டர் எழுதி கொண்டிருக்கிறான். ஷீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர். அவர் ஒரு லெட்டர் எழுதி கொண்டிருக்கிறாள். இட் இஸ் writing a letter. Next பார்க்கலாம். reading verb யூஸ் பண்ணலாம். I am reading a book. He is reading a book. She is reading a book. It is reading a book. We are reading a book. You are reading a book. They are reading a book. Okay, fourth example பார்க்கலாம். I am speaking English. He is speaking English. She is speaking English. It is speaking English. We are speaking English. You are speaking English. They are speaking English. Next verb பார்க்கலாம். drinking கொடுத்திருக்கேன். I am drinking coffee. He is drinking coffee. She is drinking coffee. It is drinking coffee. We are drinking coffee. You are drinking coffee. They are drinking coffee. இப்போ இந்த சென்டென்சஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த சென்டென்சஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. that is நான் காஃபி குடித்து கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்போ இது நெகட்டிவாக மாற்றணும். எப்படி மாற்றலாம் அப்படின்னா வெரி சிம்பிள், யூ நீட் நாட் வரி அபவுட் ஐ ஆம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இது கூட ப்ளஸ் நாட்டுங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஐ ஆம் நாட் கோயிங் டு சென்னை. ஹீ இஸ் நாட் கோயிங் டு சென்னை. ஷீ இஸ் நாட் கோயிங் டு சென்னை. It is not going to Chennai. We are not going to Chennai.
You are not going to Chennai. They are not going to Chennai. See, this is how the sentence would be. இப்படி தான் நம்ம sentence வந்து not யூஸ் பண்ண போகிறோம். இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து I'm notன்னு சொல்லுவோம். I'm not going to Chennai. ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நாட்டை நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போது இதையே நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம், தட் இஸ் கொஸ்டின் ஃபார்மில் மாற்ற போகிறோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த நாட்டை நம்ம யூஸ் பண்ணாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட நம்ம கொஸ்டின் ஃப்ரண்ட்டில் நம்ம கொண்டுட்டு வந்தால் ஆம் ஐ கோயிங் டு சென்னை, நான் சென்னைக்கு போய் கொண்டிருக்கேன். இன்டர்சேஞ்ச் தான் நம்ம பண்ண போகிறோம். வேர்பை ஆக்ஸிலரி வேர்பை ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஆக்ஸிலரி வேர்ப் இங்கே வந்துட போகுது, அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we can say am I going to சென்னை. இப்போ இது நமக்கு தேவையில்லை. ஓகே, am I going to சென்னை. ஓகே, இப்போ இதையே இங்கே நம்ம கொண்டு வந்துட்டோன்னா is he going to சென்னை. இப்போ இது யூஸ் பண்ணக்கூடாது. இது இன்ட்ராகேட்டிவில் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இப்போ இதுலேயே நம்ம அடிச்சிடலாம். ஓகே, is he going to சென்னை. இப்போ இந்த நாட்டை நமக்கு தேவையில்லை. அவன் சென்னைக்கு போய் கொண்டு இருக்கிறானா. is he going to சென்னை, is she going to சென்னை, is it going to சென்னை, we can ask. இப்போ இதையே நம்ம இங்கே கொண்டுட்டு வர போகிறோம்னா இந்த ஆர் இங்கே கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ we can use ஆர் here. ஓகே, ஆர்வி இப்போ இது நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம இந்த ஆரை தான் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம் இல்லையா. இப்போ இது நமக்கு தேவைப்படாது. ஆர்வி கோயிங் டு சென்னை, ஆர் யூ கோயிங் டு சென்னை, ஆர் தே கோயிங் டு சென்னை. The interrogative form. Okay, so let us see some of the examples. Exercises பார்க்கலாம். What am I doing? நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன். I am teaching English. I am teaching. நான் இப்பொழுது இங்கிலீஷ் டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். What are you watching? நீங்கள் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். I am watching YouTube. நான் யூடியூப் பார்த்து கொண்டு இருக்கிறேன். Where is he going? அவன் எங்கே போய் கொண்டிருக்கிறான். He is going to a library. அவன் ஒரு லைப்ரரிக்கு போய் கொண்டிருக்கிறான். How are they singing? அவர்கள் எப்படி பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். They are singing well. இப்போ அவர்கள் நன்றாக பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். When are they coming? Answer, they are coming in the morning. ஸோ அவர்கள் இன்று மார்னிங் வரப்போகிறார்கள். இப்போ நீங்கள் இடத்துல நம்ம வரப்போகிறார்கள் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் கொடுக்குறோமோ அப்படின்னா இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸ்லையும் யூஸ் பண்ணலாம். நியர் ஃப்யூச்சரில் டிட்டர்மிண்டாக இதுதான் நடக்க போகுது. இன்றைக்கி நான் இப்போ என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். இன்றைக்கி கண்டிப்பாக நான் கோயிலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது டுடே ஐ ஆம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட். ஐ ஆம் கோயிங் டு வாட்ச் அ மூவி. அப்போது இதுலேயும் அதேமாரி when are they coming, எப்பொழுது அவர்கள் வராங்க அப்படின்னு கேட்போம். they are coming in the morning. அவர்கள் காலையில் வருகிறார்கள். ஓகே, why are they writing? they are writing to practice. எப்போவுமே why நம்ம கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரீசன் கொடுக்க போகிறோம். ஓகே, அதனால் they are writing to practice. ஸோ this is how the present continuous should be. இப்படி தான் நம்ம present continuous நம்ம பண்ண போகிறோம். I hope you might have learned it. இது என்ன எப்படி பண்ணணுங்கிறத நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, இதை நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னும் எக்ஸசைசஸ் நம்ம பார்க்க போகிறோம் இதே ப்ரெசன்ட் கண்டினியூஸில். அப்போது இன்னும் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். Thank you so much for watching this.